வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உறவினர்களால் துரோகத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு இனி துன்பம் இல்லை என்ற அளவிற்கு புதன் பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சுக்கிரன் உச்சம் பெற்றும், புதன் நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம். மட்டுமில்லாம கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவீங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்றாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் எதையும் போராடியே முடிக்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதாவது கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சூரியன், ரோகாதிபதி சனி, இந்த இரண்டும் இணையும் நேரம் ரோக நிவர்த்தியாக பரிகாரம் செய்வது நல்லதுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை கூட உருவாகலாம். அதனால் கவனம் மிக மிக நல்லது. தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க. எதை செய்தாலும் யோசித்து செய்வதே நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது தீமையாகத்தான் தெரியும். பங்குச்சந்தையில் ஈடுபட்டவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. ஏற்றமும் இறக்கமும் தொடர்கதையாக வரும் நேரம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல செவ்வாயும் தற்போதுதான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. எனவே சகோதர சச்சரவுகள் அகல இருக்குது. உங்களை சார்ந்திருந்தவர்கள் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வருங்க. சென்ற காலகட்டங்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பு வருங்க. என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்குங்க. பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. முன்னோர்களின் சொத்துக்களில் முறையாக பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. பழைய வாகனங்கள் செலவு வைக்கின்றது என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. இவற்றில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது வக்ரமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெறும் இந்த வேளையில் வக்ரமும் பெறுகிறாருங்க. இதனால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்யும் வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகிறதுங்க. இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க. இப்பொழுது குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3, 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல வரன் அமையுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க ஏற்ற வகையில் குரு பகவானுடைய சஞ்சார நிலை சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல உங்களுக்கு
புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது. அதே போல ஒரு சிலருக்கு இக்காலகட்டங்களில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஆகியவையும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்குதுங்க. தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு வெற்றி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல ஆவலுடன் காத்திருக்கும் அன்பர்களுக்கு பதவி நியமன உத்தரவு கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது பணிகளில் மேலும் உற்சாகத்தை மேம்படுத்துங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கமும் தொடர்பும் உண்டுங்க. இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. கூட்டாளிகளுடைய ஆதரவு தருவாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாக இருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வித்யாக்காரகரம் கல்வித்துறைக்கு அதிபதியுமான புதன் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் பாடங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர இருக்கீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு கிடைக்க இருக்குது. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் தாங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு இருவரும் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம்தாங்க. சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சந்தேகங்க. ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் அபிராமி அந்தாதியும் மாலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.